இந்த வீடியோவில் நாம லேப்டாப்போட ஆல்வேஸ் வோல்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக செக் பண்ணிடுவோம். இந்த மதர் போர்டு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஏசர் எக்ஸ்டென்ஸா 4620 அப்படிங்கிற மாடலோடது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிசி பேட் அவுட், அதாவது சார்ஜர் ஐசி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம், பேட்டரி பேக்லேயும் அண்டு டிசி அடாப்டர்லேயும். ஸோ டிசி அடாப்டர் ப்ளக்காக இருக்கும்போது டிசி பேட் அவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 19 வோல்ட்டாக இருக்கும். சப்போஸ் பேட்டரி பேக்கில் வந்து லேப்டாப் வேலை செய்யுது அப்படின்னா அப்போ 12 வோல்ட்டாக இருக்கும். 10.5 வோல்ட் ஆர் 12 வோல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்டரி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த டிசி பேட் அவுட் வந்து டைப் ஆஃப் ஆல்வேஸ் வோல்டேஜ். இந்த டிசி பேட் அவுட் வந்து ஒரு 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் டிசி டு டிசி கன்வெர்டர் ஐசிக்கு போகும் ஃபஸ்ட்டு. இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது லேப்டாப்போட மதர் போர்டை பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? லேப்டாப்போட பவர் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர வோல்டேஜஸ். ஓகே, இந்த வோல்டேஜஸ் எல்லாமே ஆல்வேஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா S5 ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸில் என்ன ஆகும்னா இந்த 3.3 வோல்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இன்புட்ஸாக வந்து SIO சிப்புக்கும் பவர் ஐசிக்கும் பவர் ஸ்விட்சுக்கும் பயாஸ் சிப்புக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது எங்கெங்கே போகும்னா வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு நம்பர் 1 பயாஸுக்கு போகும், நம்பர் 2 ஐஓவோட இன்புட் சப்ளை வோல்டேஜாக போகும், அண்ட் நம்பர் 3 பவர் ஸ்விட்சுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக. ஃபஸ்ட்டு மொத்தம் 3 வோல்டேஜ் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று டிசி பேட் அவுட்டு. இந்த டிசி பேட் அவுட் வந்து எய்தர் 12 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லைனா 19 வோல்ட்டாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்டரி ஆர் டிசி அடாப்டர். ரெண்டாவது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்ஸ். மூணாவது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசி பேட் அவுட்டு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம்னா வோல்டேஜ் வந்து இந்த செக்ஷன்லேருந்து சார்ஜர் ஐசி வந்து இங்கே இருக்குது. இந்த சார்ஜர் ஐசிக்கு வந்துடுது. ஸோ சார்ஜர் ஐசி தான் டிசைட் பண்ணுது என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ 19 வோல்ட் டிசி பேட் அவுட் இப்போ இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பேட்டரி பேக் வந்து இல்லை, அதனால் வந்து டிசி அடாப்டரில் ப்ளக் பண்ணியிருக்கிறதுனால இந்த டிசி பேட் அவுட் இப்போ வந்து 19 வோல்ட் ஆல்வேஸ். ஓகே, நவ் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3.3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட். இந்த டிசி பேட் அவுட் தான் வந்து மதர் போர்டோட எல்லா ரெகுலேட்டர்ஸ்க்குமே இன்புட் சப்ளையாக போகும். கோர் இன்புட் சப்ளை, வெரி இம்பார்ட்டண்ட் இன்புட் சப்ளை என்னவாக இருக்கும்னா இந்த டிசி பேட் அவுட் தான். இந்த டிசி பேட் அவுட் தான் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். டிசி டு டிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது வந்து ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது, டிசி வோல்டேஜே வந்து டிசி வோல்டேஜாக ஸ்டெப் டவுன் பண்ணும். 19 வோல்ட்டை ரிசீவ் பண்ணி இல்லை 12 வோல்ட்டை ரிசீவ் பண்ணி 5 volts or 3.3 volts, 5 volts and 3.3 volts, not or 3.3 volts. 5 volts ஒரு பின்னலையும் 3.3 volts இன்னொரு பின்னலையும் டெலிவர் பண்ணும். ஓகே, அது பார்ப்போம் இப்போ. ஸோ இது வந்து சார்ஜர் ஐசி. இந்த சார்ஜர் ஐசி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த சார்ஜரோட கனெக்டர்ஸுக்கு பக்கத்தில் தான் இதை லொக்கேட் பண்ணியிருப்பாங்க யூஸ்வலி. ஓகே, ஸோ இந்த சார்ஜரோட கனெக்டர் பக்கத்தில் தான் லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சார்ஜர் ஐசிலேருந்து வர 19 வோல்ட்டோ இல்லை 12 வோல்ட்டோ எங்கே போகும் ஃபஸ்ட்டு அப்படின்னா டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசி. இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசி எங்கே இருக்குன்னா ஸ்கிமேட்டிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஸ்கிமேட்டிக் பார்த்ததுனால டைரெக்டாக சிப்புக்கு போயிடலாம். இதுதான் வந்து டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசி. ஓகே, நான் இப்போ இதில் 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் அவுட்புட் வருதா பார்ப்போம். எப்போவுமே வோல்டேஜை செக் பண்ணும்போது டைரெக்டாக பின்னில் ப்ரோப்ஸை வைக்கக்கூடாது. டெஸ்டிங் ப்ரோப்ஸை வந்து டைரெக்டாக ஐசியோட பின்னில் வைக்கக்கூடாது. அந்த அவுட்புட்ஸை வந்து யூஸ்வலாக காயில்ஸில் தான் எடுப்பாங்க. இந்த ஐசியிலேருந்து வர அவுட்புட்ஸ் வந்து இந்த இண்டக்டர்ஸ். ஓகே, இது ரெண்டுமே இண்டக்டர்ஸ். இந்த இண்டக்டர்ஸில் செக் பண்ணலாம், இல்லைனா இந்த கெப்பாசிட்டர்ஸில் செக் பண்ணலாம். ஓகே, இது வழியாக தான் அந்த அவுட்புட்டை எடுப்பாங்க இந்த ஐசியிலேருந்து. ஸோ நவ் லெட்ஸ் செக் 5 வோல்ட்ஸ் 3.3 வோல்ட்ஸ். நான் இது வரைக்கும் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணல, ஆனால் அடாப்டர் மாத்திரம் கனெக்டடாக இருக்குது. ஸோ 5 வோல்ட்ஸ் ஆல்வேஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னும் ஒன்று 3.3 வோல்ட்ஸ் ஆல்வேஸ், 3.3 வோல்ட்ஸ் சப்ளை ஆல்வேஸ் வோல்டேஜும் வந்துருச்சு. ஓகே, ஸோ 5 வோல்ட்ஸும் வந்துருச்சு, 3.3 வோல்ட்ஸும் வந்துருச்சு. இந்த 5 வோல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5 வோல்ட்ஸை நீங்கள் இந்த கெப்பாசிட்டரில் கூட செக் பண்ணலாம். ஓகே, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டர்ஸில் கூட செக் பண்ணலாம். ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இங்கேருந்து வர வோல்டேஜை வந்து இந்த இண்டக்டர்ஸ் வழியாக தான் எடுப்பாங்க. ஓகே, இந்த இண்டக்டர்ஸ் வழியாக எடுப்பாங்க. அண்ட் இந்த இண்டக்டர்லேருந்து கெப்பாசிட்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டர் வழியாக தான் மதர் போர்டோட அடுத்த செக்ஷனுக்கு இது போகும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி
இந்த 3.3 வோல்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அவுட்புட். இந்த அவுட்புட் தான் வந்து நமக்கு பவர் ஸ்விட்ச், பயாஸ் அண்ட் எஸ்ஐஓக்கு போகும். எஸ்ஐஓ ஸ்விட்ச் எங்கே இருக்குது, எஸ்ஐஓ சிப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் வந்து சூப்பர் ஐஓ சிப். இந்த சூப்பர் ஐஓ சிப்பில் 3.3 வோல்ட் அங்கேருந்து எடுக்கிற வோல்டேஜ் இங்கே கொடுப்பாங்க. இது வந்து 3.3 வோல்ட் ஐஓவோட சப்ளை வோல்டேஜ். ஓகேங்களா, ஐஓவோட சப்ளை வோல்டேஜ் 3.3 வோல்ட். ஸோ 3.3 வோல்ட் வந்து ஐஓக்கு சப்ளையாக போயிடுச்சு. ஓகேங்களா, நம்பர் 1. நம்பர் 2 எங்கே போகணும்னா அடுத்தது பயாஸ்க்கு வரும். இதுதான் வந்து உங்களோட பயாஸ் சிப். ஓகே, இந்த லேப்டாப்போட பயாஸ் சிப் இதுதான். ஸோ இதுதான் வந்து பயாஸ் சிப். ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தோம்னா ஐஓவில் பார்த்தோம் 3.3 வோல்ட். ஸோ ஐஓவோட இன்புட் சப்ளை பார்த்துட்டிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பயாஸ் சிப். இதுதான் வந்து இந்த லேப்டாப்போட பயாஸ் ஐசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் சப்ளை வோல்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்துடுச்சு. அடுத்தது இந்த 3.3 வோல்ட் எங்கே கொடுப்பாங்கன்னா ஆல்வேஸ் வோல்டேஜ் பவர் ஸ்விட்சுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ லேப்டாப்போட பவர் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போடது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 3.3 வோல்ட் பவர் ஸ்விட்சுக்கும் இன்புட் சப்ளையாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, வோல்ட். ஸோ இந்த 3.3 வோல்ட் வந்து 3 இடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்பர் 1 பயாஸ், நம்பர் 2 எஸ்ஐஓ சிப் இன்புட் சப்ளை, நம்பர் 3 பவர் ஸ்விட்ச். ஸோ இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும்னா இந்த 3.3 வோல்ட் கிரவுண்டோட டச் பண்ணும்போது மதர் போர்டுக்கு சப்ளை வோல்டேஜ் வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறச்ச என்ன ஆகும்னா மதர் போர்டுக்கு சப்ளை வோல்டேஜ் வந்துடும். இப்போ மதர் போர்டு இப்போ ஸ்டார்ட் அப் ஆகிடும், ஆன் ஆகிடும். ஓகேங்களா, சப்போஸ் இங்கே 3.3 வோல்ட் வரலன்னா நீங்கள் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசியில் 3.3 வோல்ட் அவுட்புட் வருதா பார்க்கணும். இதை வந்து லேப்டாப் பிரிக்காமலே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம் பவர் செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கான்னு. எப்படின்னா ஜஸ்ட் பேட்டரி பேக்கை மாத்திரம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேட்டரி பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி கனெக்டர்ஸ், ஓகேங்களா, இந்த பேட்டரி கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி கனெக்டர்ஸில் 2 பாயிண்டில் வந்து உங்களுக்கு 3.3 வோல்ட் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட அடாப்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம், உங்களோட சார்ஜர் ஐசியும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். சார்ஜர் ஐசிலேருந்து 19 வோல்ட் அவுட்புட் வருது, டிசி பேட் அவுட் வந்து க்ளீனாக வருதுன்னு அர்த்தம். இந்த டிசி பேட் அவுட் வந்து 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ரெகுலேட்டர் ஐசிக்கு க்ளீனாக போகுது. 3.3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி கண்டிப்பாக அதோட சப்ளையை அவுட்புட்டாக கொடுக்குது. அப்படி கொடுத்தா மாத்திரம்தான் இந்த இடத்துல 3.3 வோல்ட் வரும். ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ 3.3 வோல்ட் ஒரு டெர்மினலில் வந்துச்சு, 3.3 வோல்ட் 2 டெர்மினலில் வந்துருச்சு. ஓகே, நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பின்னில் ஒன்றும் இல்லை, செகண்ட் பின் இது, தேர்ட் பின்னில் 2.5 வோல்ட் இருக்குது, அண்ட் ஃபோர்த் பின்னில் பார்த்தீங்கன்னா 3.28 இஸ் ஈக்குவல் டு 3.3 வோல்ட், அண்ட் இதுவும் 3.3 வோல்ட். ஓகேங்களா, இந்த 2 3.3 வோல்ட்டும் எங்கேருந்து வருதுன்னா ஆல்வேஸ் வோல்டேஜ் எஸ்ஐஓ சிப்லேருந்து ஆல்வேஸ் வோல்டேஜை ரிசீவ் பண்ணி வர்றது தான் இந்த டெர்மினலில் வர்றது. ஓகேங்களா, சப்போஸ் இந்த இடத்துல 3.3 வோல்ட் வந்திருக்கு ஆனாலும் மதர் போர்டு வந்து பவர் ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் 2 இடத்த பார்க்கணும். நம்பர் 1 பவர் ஸ்விட்ச்சு, இந்த பவர் ஸ்விட்ச் ஃபால்ட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு கண்டக்டர் வச்சு இந்த டெர்மினலையும் இந்த டெர்மினலையும் நீங்கள் ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா பவர் வந்து ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரோபை வந்து நெகட்டிவில் வச்சுருக்கேன், கிரவுண்டில் வச்சுருக்கேன். நான் வந்து பாசிட்டிவ் சைடு டச் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா மதர் போர்டு ஆன் ஆகிடுச்சு இப்போ. ஓகே, சேம் இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து அந்த சுவிட்சை செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் மல்டிமீட்டர் வந்து பஸர் மோடில் வச்சுக்கோங்க. அந்த சுவிட்ச் ஒர்க் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவில் வச்சுட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு பஸர் சவுண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுறச்ச மல்டிமீட்டர்லேருந்து பஸர் சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்விட்சு குட் ஒர்க்கிங். சப்போஸ் பஸர் சவுண்டு வரலனாலும் ஃபால்ட்டி, பஸர் சவுண்டு வந்துக்கிட்டே இருந்தாலும் ஃபால்ட்டி. ஓகே, நான் ப்ரெஸ் பண்ணும்போது பஸர்லேருந்து சவுண்ட் வருது. ஸோ ஸ்விட்ச் இஸ் ஒர்க்கிங் குட். ஓகே.
இப்படி வந்து நீங்கள் ஸ்விட்சை செக் பண்ணலாம். அதே மாதிரி ஆல்வேஸ் வோல்டேஜை நீங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லேப்டாப்பை வந்து ஃபுல்லாக பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு டிசி அடாப்டர் மாத்திரம் கொடுத்துட்டு பேட்டரி பேக்கை எடுத்துருங்க. பேட்டரி பேக்கை எடுத்துகிட்டு ரெண்டு பின்னில் உங்களுக்கு 3.3 வோல்ட் வந்துருச்சுன்னா உங்களோட 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ரெகுலேட்டர் ஐசி கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 3.3 வோல்ட், இதில் ஒரு 3.3 வோல்ட். ஸோ 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ரெகுலேட்டர். இது வந்து ஆல்வேஸ் வோல்டேஜ். ஓகேங்களா, இது வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர வோல்டேஜ். இது வந்து நீங்கள் பேட்டரியோட கனெக்டர்லேயே பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இது உங்களோட டிசி டு டிசி கன்வெர்ட்டர் ஐசி ஒர்க்கிங் குட். ஓகே, ஸோ இந்த ஐசி என்ன ஆகும்னா நம்மளோட பயாஸ்க்கு போகும், ஐஓக்கு போகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறச்ச ஐஓலேருந்து ஆர்எஸ்எம் ரீசெட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரும். ரெஸ்யூம் ரீசெட் அப்படிங்கிற ஒரு சிக்னல் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு சிக்னல் லேப்டாப்பை பவர் ஆன் பண்ணும்போது. அந்த சிக்னல் எங்கே போகும்னா ஐசிஹெச்சுக்கு போகும். ஓகே, இந்த ஆர்எஸ்எம் ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு சிக்னல். இந்த ஆர்எஸ்எம் ரீசெட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வெளில வந்துருச்சு அப்படின்னா தென் நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம் உங்களோட பயாஸும் உங்களோட ஐஓவும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஆர்எஸ்எம் ரீசெட் வெளில வந்துருச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் செக்கிங். எதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒன்ஸ் யூ கெட் த ஆர்எஸ்எம் ரீசெட் ஃப்ரம் திஸ் எஸ்ஐஓ சிப் தென் த எஸ்ஐஓ அண்ட் as well as your BIOS chip. எஸ்ஐஓக்கு பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த BIOS பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இதுதான் வந்து மதர் போர்டோட கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன், கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த சிப்பில் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இந்த சிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஆர்எஸ்எம் ரீசெட் வராது. ஓகே, இந்த சிப்பு ஃபால்ட்டி அப்படின்னா இந்த ஆர்எஸ்எம் ரீசெட் இங்கே அவுட்புட்டாக வராது. சப்போஸ் ஆர்எஸ்எம் ரீசெட் அவுட்புட்டாக வந்து ஐஓக்கு போயிடுச்சு, ஐசிஹெச்சுக்கு போயிடுச்சு அப்படின்னா தென் உங்களோட ஐஓவும் பயாஸும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்எஸ்எம் ரீசெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.